எனக்கு எழுத படிக்க தெரியாது. பாத்ரூம்லயே பொம்மை படம் போட்டிருந்தாதான் டக்குன்னு போவேன். இல்லன்னா எழுத்து போட்டுதான் எனக்கு புரியாது. கொஞ்சம் யாராவது ஜென்ஸ் உள்ள போனாதான் நான் அவன் பின்னாடி போவேன். எவ்வளவு ரூபாய் முதலீட்டு முதல்ல சென்னை மொபைல்? சென்னை மொபைல் 3 லட்சம் ரூபாய். 3 லட்சம் ரூபாய். இன்னைக்கு உங்க டர்ன் ஓவர் இன்னைக்கு 1000 கோடி கிராஸ். 1000 கோடி மலைப்பா இருக்கா? இல்ல அடுத்தடுத்த நோக்கி போகணும்? கண்டிப்பா நான் 10,000 கோடி எழுது. வயசுல எல்லாரும் மாதிரி பள்ளிக்கூடத்துலாம் போக முடியல, வருது ரொம்ப வேதனையா இருக்கும். நைட் எல்லாம் அழுகுவேன். ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா அப்படியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மைனஸ் பிளஸ் பண்ணணும்ன்றது எனக்கு வெறி. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி கடை வைக்கிறது, இந்த மாதிரி எப்படி நம்ம வரப்போறோம் அப்படி சொல்லி ஒரு ஆர்வம் இருக்கும். அப்ப எனக்குள்ள ஒரு வித்தியாசமான ஒரு விஷயங்கள் தோணிட்டே இருக்கும். ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கும், ஏதாவது டிஃப்ரெண்டா செய்யணும். ஒரு 12 வயசு வரைக்கும் அங்க ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் 13 வயசு வர்றப்ப நான் அந்த கடையை விட்டு நின்றுட்டு ஒரு சொந்தமா ஒரு தொழில் பண்ணணும்னு சொல்லிட்டு. 13 வயசுல எப்படி பண்ணீங்க? ஆமா, நல்ல பொருள் கொடுக்க ஆரம்பிச்சா கஸ்டமர் திரும்ப வருவாங்கன்றது அது எனக்கு நல்லாவே தெரியும். எங்கேயும் இல்லாத பொருளை கொடுத்தோம்னா அதுக்கு நமக்கு ஒரு தனி மரியாதை இருக்கும். அப்படிங்கிறது ஒரு என் கடைக்கு வர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். வாடிக்கையாளர் கண்டிப்பா குவாலிட்டி இருக்கணும், அல்லது வேற எங்கேயும் கிடைக்காதுப்பான்னு இருக்கணும். எஸ், ஒண்ணும் இல்லைனாலும் அந்த பையன் நல்ல பையன்பா, அதுக்காக இது மாதிரி. நான் அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரானிக் பொருள் விற்கணும்ன்றது அடுத்தது எனக்கு ஞாபகம். அப்ப அந்த கேம்ஸ், கால்குலேட்டர், வாக்மேன், சிடி பிளேயர் அதெல்லாம் ரொம்ப ஆமா அந்த டயத்துல அந்த எலக்ட்ரானிக் ஃபீல்ட ஒட்டியே வந்துட்டு இருக்கிறப்ப அந்த 94, 93ல பேஜர் ஆர்பிஜி பேஜர் சென்னையில. அப்ப நான் எங்க ஃபாஸ்டா இருக்கணுமோ அங்கதான் இருப்பேன். எங்க நல்ல விஷயம் தெரியணுமோ அங்கதான் இருப்பேன். யார் பெரியவங்களோ அவங்களோட தான் சேருவேன். சின்னவங்களோட சேர மாட்டேன். நாலேஜபிளா யார் பேசுறாங்க, புதுசா யார் சொல்லி கொடுக்குறாங்க அவங்களோடய டிராவல் பண்ணுவேன். குழந்தைங்களோட விளையாடாம கொஞ்சம் மெச்சூர்டா இருக்கு பெரியவங்களோட தான் பழகுவேன். அந்த என்ன ஏன் வந்துச்சு? அதாவது விவரம் தெரிஞ்சவங்களோட பழகணும், நம்மளோட பெரிய ஆட்களோட சேர்ந்து. ஏன்னா அவங்ககிட்ட இருந்தா நிறைய விஷயத்த கத்துக்கிற முடியும். என்ன ஸ்கூல்ல படிக்கல, எங்கேயும் இது பண்ணல. அப்ப எனக்கு யார் சொல்லி கொடுக்கும்? பெரியவங்களோட தான் நான் டிராவல் பண்ணேன். வாக்மேன் வந்தா வாக்மேனுக்கு போய் சிடி பிளேயர் இருந்தா சிடி பிளேயர், பேஜர் வர்றப்ப பேஜர் கொடுத்தேன். மொபைல் வர்றப்ப மொபைல் 95லயே மொபைல் வர்றப்ப மொபைல் ப்ளோர் வந்தாச்சு. பேசிக்கா உங்க பிசினஸ் உடைய ஒன்லைன் இதுதான். எது புதுசோ அதுல கான்சென்ட்ரேட் பண்ணும். அதுதான் முக்கியமான விஷயம். ஒருத்தவங்க எடுத்துக்கிற வேண்டியது இன்னைக்கு என்ன டெக்னாலஜி வருதோ அந்த டெக்னாலஜிக்கு நம்ம மூவபிள் ஆகும். ஆரம்பத்துல தொழில் தொடங்கினப்ப எத்தனை பேர் இருந்தாங்க? என் கூட நான் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். ஒரு 4 பேர் இருக்கிறப்ப ஒரு கடை இருந்தது. சென்னை மொபைல் ஸ்டார்ட் பண்றப்போ ஒரு 4 பேர் 2003ல ஸ்டார்ட் பண்ணோம். 2003ல தான் முதல். 2003ல தான் சென்னை மொபைல் ஃபர்ஸ்ட்.